மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு வெளியில மழை பெய்யுறது கூட தெரியாம இருக்கிறது ஒரு அரசனுக்கு அழகு இல்ல. அந்த மாதிரிதான் பீங் ஹெச்எம்ஸ் நாம் நம்மளுடைய ஸ்கூல்ல நம்ம இருக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல என்ன நடக்குது, வாட் ஆர் த பிளஸ் அண்ட் மைனஸ், அது சார்ந்து நாம் எப்படி நம்ம போக்கஸ்டாக நாம் பணியாற்ற போகிறோம். பீங் ஹெச்எம் நீங்க பாடம் நடத்தாம ப்ராப்பரா நிர்வாகம் பண்ணாம போனாலும் உங்களை ஹெச்எம் தான் கூப்பிட போறாங்க. உங்களுக்கான மாசம் சம்பளம் வரதான் போகிறது. பட் அது மட்டுமே நம்முடைய வேலையா? நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன? ஹியூமன் ரிசோர்ஸை பத்தி பேசுறோம், அதிகப்படியான முதலீடுகள் நம்ம இருக்கிறத பத்தி பேசுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்ம இளைய சமுதாயம், அறிவு சார்ந்த இளைய சமுதாயம். அதற்காகத்தான் நம்ம நாடு, நம்மளுடைய தமிழ்நாட்டை தேடி இத்தனை பேர் முதலீடு போறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை தான். நினைச்சு பாருங்களேன், ஒட்டுமொத்தமாக ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக இந்தியா இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து 78,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆனா நம்முடைய தமிழ்நாடு மட்டும் 46,000 கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்குகிறது. அப்படின்னும் பொழுது எவ்வளவு போக்கஸ்டாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும்.